வணக்கம். நான் உங்கள் இளங்கோ. நம்ம பைபிளில் 153 சங்கீதங்கள் இருக்குது. இந்த சங்கீதங்கள் வந்துக்கிட்டு தாவீது ராஜா காலத்தில் தாவீது ராஜாவால் பாடப்பட்டது. இந்த தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எப்படி பாடுறாருன்னா, தாவீது ராஜா அரசாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தன் மகன் தலையெடுத்து தாவீது ராஜாவை கொடுமைப்படுத்தி ராஜ்யத்தை விட்டு பறிச்சிடலாம். பறித்த உடனே தாவீது ராஜா மனவேதனைப்பட்டு வனாந்தரத்துக்கு போய் கடவுளை நோக்கி பாடக்கூடியது தான் சங்கீதம். அவர் பாடியது தான், மனநொந்து வேதனையில் பாடியது தான் சங்கீதம். அந்த சங்கீதங்கள் எங்களுக்கும் 10, 35, 40 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கும் அந்த சங்கீதங்கள் பிடிச்சி பாடப்பட்ட சங்கீதத்தை தான் நான் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை இருவரமும் கூர்மையான பட்டயம். அது ஒரு வசனுக்கு உள்பிரவேசித்தா அவருடைய செயலாக்கத்தை செய்யாமல் விடாது. இது பைபிள் வரிகள். அந்த தாவீது ராஜா பாடப்பட்ட சங்கீதத்தில் ஒரு சில வரிகள் அது 40 வருஷத்துக்கு முன்னே எங்களை கவர்ந்த வரிகள். அதைத்தான் கொண்டு சொல்கிறேன். இதோ ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். சிதறுண்ட எதிரியை நான் ஏளனத்துடன் நோக்குவேன். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இது தாவீது ராஜாவுடைய சங்கீத வரிகள். எத்தனாவது சங்கீதங்கிறது எனக்கு மறந்து போச்சு. ஆனால் இந்த சங்கீதங்களை நாங்கள் பாடுற காலங்களில் நோய்கள் நீங்கிச்சு, பேய்கள் ஓடிச்சு, எங்கள் வீட்டில் சமாதானங்கள் இருந்துச்சு. ஆமாம், இந்த சங்கீதங்களில் உபவாசம் இருந்து நாங்கள் பாடுறது உண்டு. வெள்ளி செவ்வாய்களுக்கு கோயில்களில் போய் படிக்கிறது உண்டு. அப்பொழுது இந்த சங்கீதங்களை ரொம்ப வாவிட்டு மன உருக்கம் பாடும் பொழுது நோய்கள் பேய்கள்லாம் ஓடினது எங்கள் வாழ்நாட்களில் கண்ணார பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டுலேயும் சமாதானங்களும் சந்தோஷங்களும் நிறைஞ்சு வடிஞ்சிச்சு. இப்போ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு பின்மாறி போகிறோம். இது எங்கள் வாழ்க்கையிலும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்த விஷயங்களை தான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம இறைவனை பின்பற்றி வாழ்ந்திருப்போம். அதை பின்பற்றாமல் நம்ம போகும்பொழுது அந்த குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், இழப்புகள், கஷ்டங்கள் வரும். அதை நம்ம பேஸ் பண்ணி திருப்பி கடவுள்கிட்ட போகும்போது தான் அது மாறும். இது என் வாழ்க்கையில் நாங்கள் கண்ட அனுபவங்கள். இந்த சங்கீதத்தை திரும்பியும் பாடுறேன். இந்த சங்கீதத்தை நீங்கள் மனவேதனைப்பட்ட டயங்களில், வியாதிவாய்ப்பட்ட டயங்களில், அனாதையாக இருக்கிற டயங்களில் பாடுங்க. உண்மையிலேயே இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், நல்ல உறுதுணையாக இருக்கும், கடவுளே நேர பேசுவது இருக்கும். இதோ ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். சிதறுண்ட எதிரியை நான் ஏளனத்துடன் நோக்குவேன். ஆம் நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் இளங்கோ. நன்றி.